பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம துவா ஓதிக்கலாம். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறுவர்களுக்கான குர்ஆன் மதர்ஸா ஆன்லைன் கிளாஸ் இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இதில் விருப்பமுள்ளவங்க உங்களுடைய பிள்ளைங்களை சேர்த்து விடுங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரே மாதத்தில் நம்ம குர்ஆன் ஓத தெரியாதவங்க கூட குர்ஆன் ஓதுறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இதாக இருக்கும். இது வீடியோ காலில் உங்களுக்கு கிளாஸ் நடத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரெக்கார்டாகவும் வீடியோ உங்களுக்கு கொடுக்கப்பட்டுரும். இதில் யார் வேணால் கலந்துக்கலாம், எந்த வயசுலேருந்து வேணால் கலந்துக்கலாம். ஒன்லி லேடிஸ் மட்டும்தான். அப்படியே பசங்க சேரணும் அப்படின்னு சொன்னால் 10 வயசு கீழே உள்ள ஆண் பிள்ளைங்கள் மட்டும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரே மாதம்தான். ஒரே மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் நம்ம குர்ஆன் ஓத கற்றுக்கலாம். எந்த மாதிரி ஓதணும்னு சொல்லிட்டு ஓதுறதை கற்றுக்கலாம். இதோடைய ஃபீஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்லி 200 ஒன்லி தான். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அரிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. पानी अल्लाह ताला की दी ही एक बड़ी नेमत है। देखो बियाज लगती है दो उसे पीते हैं, अपने जानवरों को बिलाते हैं, मिट्टी में पिलाकर बर्तन और ईंटें बनाते हैं, मकानों को लिपते हैं, मेले कपड़े इज्जे धोते. செகண்ட் பேராகிராஃபோடைய மீனிங்கு, அதாவது தண்ணீர் தான் அல்லாஹ் வழங்கிய ஒரு மிகப்பெரிய அருள்கொடையாக இருக்குது. சரிங்களா? அதில் நம்ம என்ன பண்ணுறோம், குடிக்கிறோம். அதன் மூலமாக நம்மளுடைய தாகங்கள் என்ன ஆகுது, அடங்குது. நம்ம அதை என்ன பண்ணுறோம், நம்மளும் குடிச்சிக்கிறோம். கால்நடைகளுக்கும் என்ன கொடுக்குறோம். மண்ணுடன் கலந்து பாத்திரம் மற்றும் சிங்கக்கற்களை சேர்த்து என்ன பண்ணுறோம், அதாவது பாத்திரம் கழுவுறோம். தண்ணியை வச்சு தானே பாத்திரம் கழுவுறோம், அதுக்காண்டி சொல்கிறாங்க. அதே மாதிரி அதை வச்சு தான் என்ன பண்ணுறோம், வீடுகளையும் கட்டுறோம். அதே மாதிரி நம்மளுடைய துணிகளையும் என்ன பண்ணுறோம், அந்த தண்ணீரை வச்சு தான் துவைக்கக்கூடியவங்களாக இருக்கும். அப்போ தண்ணீர் அல்லாஹ் தாலா நமக்கு வழங்கிய மிகப்பெரிய அருள்கொடையாக இருக்குது. அடுத்தது தேர்ட் பேரா, खुदा ये ताला अपने बंदों पर बड़ा मेहरबान है, इसने उन्हें सीधा रास्ता दिखाने के लिए हजारों पैगंबर दुनिया में बैठा किए, जो सब सच्चे हैं, अल्लाह ताला के प्यारे और उससे फर्मा बरदार हैं, जारी कल तक से बुजुर्ग हैं. उनमें सबसे पहले पैगंबर हज़रत आदम अलैहिस्सलाम थे और सबसे बाद रसूल ए मकबूल हज़रत मोहम्मद मुस्तफ़ा ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹூ. அல்லாஹ் தன் அடியார்கள் மீது மிகவும் என்னது கருணை உள்ளவனாக இருக்கான். அவர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக ஆயிரக்கணக்கான இறை தூதர்களை இந்த உலகில் என்ன பண்ணியிருக்கான், உருவாக்கியிருக்கான், அனுப்பியிருக்கான். அவர்கள் அனைவரும் என்னது உண்மை சொல்லக்கூடியவங்களாகவும் அல்லாஹுக்கு ரொம்ப விருப்பத்துக்குரியவங்களாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி அல்லாஹுடைய கட்டளை கீழ்ப்படிந்து நடந்திருக்காங்க. அவங்க படைப்புகள் அனைத்தையும் விட சிறந்தவங்களாக இருந்திருக்காங்க. அவர்கள் முதல் தூதர் யார் அப்படின்னு சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களுக்கு இறுதியாக ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாங்க. फोर्थ पैराग्राफ, बड़े बड़े मशहूर पैगंबरों के नाम ये हैं हज़रत नूह अलैहिस्सलाम, हज़रत इब्राहिम अलैहिस्सलाम, हज़रत मूसा अलैहिस्सलाम, हज़रत ईसा अलैहिस्सलाम, हज़रत मोहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि वसल्लम. हज़रत मोहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि वसल्लम सब पैगंबरों के सरदार हैं. उनके बाद कोई पैगंबर नहीं हुआ और न होगा. सब लोगों को उन पर ईमान लाना और उनके हुक्म पर चलना चाहिए. முக்கியமான மற்றும் புகழ்பெற்ற இறை தூதர்களின் பெயர்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. யார் யார்? ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து இறை தூதர்களுக்கும் எனது தலைவர் ஆவார். அவர்களுக்கு பிறகு எந்த ஒரு இறை தூதருமே வர மாட்டாங்க. சரிங்களா? மக்கள் அனைவரும் அவர் மீது தான் எனது ஈமான் கொள்ள வேண்டும் மற்றும் அவர் காட்டிய வழியில் தான் என்ன பண்ணணும், நடக்க வேண்டும். पैगंबरों की बड़ी बड़ी हिदायतें
ये हैं। खुदा को एक जानो, सब आईफोन से उसे पाक मानो। किसी को उसका शरीक न बनाओ, उसके जिवा किसी की बंदगी न करो। उसे अपनी हाजतों का पूरा करने वाला समझो। अपनी पुराटेन उसे माको, उसकी याद कभी न भूलो, उसके हुक्म पर चलो. அடுத்து 5th பேராகிராஃபோடைய மீனிங்கு, இறை தூதர்கள் முக்கியமான போதனைகள் இதுவாக இருக்குது. என்ன, எல்லா நபிமார்களும் மக்களுக்கு இந்த விஷயத்தை தான் போதிக்கக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. என்னென்ன விஷயம்? கடவுள் ஒருவன் தான், அதாவது அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அவரை அனைத்து குறைகளிலிருந்தும் தூய்மையானவனாக அல்லாஹ் இருக்கான்னு நீங்கள் நம்புங்க. அவனுக்கு யாரையும் என்ன பண்ணாதீங்க, இணையாக்காதீங்க. அவனை தவிர வேறு யாரையும் என்ன பண்ணாதீங்க, வணங்காதீங்க. அவன் தான் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுபவனாகவும் இருக்கான் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஈமான் கொள்ளுங்க. உங்கள் விருப்பங்களை அவனிடமே என்ன பண்ணுங்கள், கேளுங்க. அவனை நினைவு கூறுவதை எப்போதும் என்ன பண்ணிடாதீங்க, மறந்துடாதீங்க. அவனது கட்டளைப்படியே என்ன பண்ணுங்க, நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நபிமார்களும் மக்களுக்கு இந்த விஷயத்தை தான் போதிக்கக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. अच्छे आदमियों ने तो पैगंबरों का कहना माना, उनको अपना हादी माना, हमेशा उनके फर्मा बरदार रहे और खुदा ये ताला की खुशी हासिल की। मगर बुरे आदमियों ने उनसे मन मोटा, उनकी बातों को न सुना, न उनके हुक्म पर चले, उन्हें तकलीफ़ें दी तो पहुँच जाए, उन पर ईमान न लाए और अल्लाह के अज़ाब में फंसे. அடுத்து 6th பேராகிராஃபோடைய மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால், நல்ல மனிதர்கள் இறை தூதர்கள் பேச்சை கேட்டு அவங்கள தங்களுடைய வழிகாட்டியாக என்ன பண்ணியிருக்காங்க, ஏற்றுக்கொண்டன. அவர்கள் எப்போதும் என்ன பண்ணுவாங்கன்னா, கீழ்ப்படிந்து நடந்ததோடு அல்லாஹ்வின் அருளையும் என்னது அவங்க பெற்று இருந்தாங்க. ஆனால் கெட்ட மனிதர்கள் அந்த நபிமார்களை புறங்கணிச்சதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சொல்லையும் என்னது கேட்டு நடக்கலை. அவங்க என்ன பண்ணாங்க கடைசியில்னா, அவங்களுக்கு துன்பம் விளைவிச்சாங்க. அவர்கள் ஈமான் கொள்ளாததால் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், அவங்கள தண்டனைக்கு ஆளாக்கக்கூடியவங்களா ஆக்கிட்டான். पैगंबरों और उनके फर्मा बरदारों को मुनकिरों ने सताया, किया, मगर वो हमेशा उन्हें नसीहत करते और अल्लाह की राह बताते रहे. अपनी नेक आदमी दुख और मुसीबत जलते हैं, तकलीफ़ें उठाते हैं, मगर अल्लाह और उसके रसूल नबी करीम सल्लल्लाहु अलैहि वसल्लम की फर्मा बरदारी नहीं छोड़ते. இறை மறுப்பாளர்கள் இறை தூதர்களையும் அவர்களை பின்பற்றுபவர்களையும் என்னது மிகவும் துன்புறுத்தினாங்க. இருப்பினும் இறை தூதர்கள் எப்போதும் அவர்களுக்கு நல்ல உரைகளை, அதாவது நல்ல விஷயங்களை வழங்கிக்கிட்டே இருந்தாங்க. நல்ல விஷயங்களை அவங்களுக்கு போதிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இன்றும் நல்ல மனிதர்கள் கஷ்டங்களையும் துன்பங்களையும் என்ன பண்ணுறாங்க, அனுபவிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒருபோதும் அல்லாஹ்வையும் அந்த தூதரையும் என்னது பின்பற்றதை விட்டு என்ன பண்ணுறதில்ல, கைவிடுவது இல்லை. இது ஃப்ரீ முஅல்லமா கோர்ஸ். இதில் 1 year கோர்ஸ். இதில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இன்னும் சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன்.